அஸ்ஸலாமு அலைக்கும். மாங்காய் சீசன்ல மாங்காய் ஊறுகாய் நான் எப்படி டக்குன்னு செஞ்சிடலாமா? ஸோ நான் ஒரு பேன் வச்சு அதுல வந்து ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, மிளகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய மாங்காய் எடுத்துக்கேன், அதை வந்து நல்லா துருவிட்டேன். அதை வந்து இப்போ இதுல மிக்சர்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரைக்கிற பொருள் பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து கடுகு, நல்லா ட்ரை ரோஸ்ட் போட்டு நல்லா ஃபைன் பவுடரா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு தடவை கலரி விட்டுட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஸோ வந்து இன்னும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். உப்பும் வந்து ஆட் பண்ணிட்டேன். உப்பு வந்து கம்மியா ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்ச வந்து அந்த பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா 2 குழி கரண்டி வந்து நான் வினிகர் ஆட் பண்றேன். வினிகர் வந்து எதுக்கு ஆட் பண்ணேன்னா அப்பதான் வந்து புளிப்பு தன்மை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய சுவையான மாங்காய் ஊறுகாய் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதை வந்து கூல் ஆனப்புமா ஒரு கிளாஸ் பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.